Hello guys, welcome back to our ECE preparation. இந்த வீடியோல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தாமா. நேத்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஓகேங்களா? அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படினா actually TNPSC addendum ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் கோடுக்கு என்னென்ன எக்ஸாம் டேட் அப்படிங்கறத வித் செக்ஷனோட கொடுத்திருந்தாங்க. அதை தான் நம்ம வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம இப்போ கரண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம் மேனேஜர் கோர்ஸ்க்கான எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு 9th அன்னைக்கு வருது. ஸோ அப்போ சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 month டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். தென் அதை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலேருந்து எனக்கு என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் மேனேஜர் ரெலவெண்ட்டாக என்கொயரிஸ் வருது. அதில் என்ன மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா, மேம் நான் அப்ளை பண்ணேன், பட் அந்தளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ நீங்கள் உங்களோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் மேபி இந்த ட்ராக்கில் போகலாமா, இல்லை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? மேபி நம்ம கொடுக்கக்கூடிய கோர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஓப்பனாக சொல்லப்போனால் எங்கிட்ட கேட்பாங்கல்ல. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்து நமக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் மார்க் இருந்தது. அப்புறம் என்னோட ECE ஸ்டூடெண்ட்ஸு ஓகேங்களா, இல்லை மேம் நீங்கள் எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஏதாவது கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி நாங்கள் படிக்கிறோன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்தது நம்ம CSE IT ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா டெலகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கிளாஸஸும் கொடுத்துட்ருக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீ கிளாஸஸும் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்மளோட கோர்ஸோட பிளானே என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே ஒரு 10 daysலேயே நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, ஓகே நீங்கள் கேட்குறீங்க கோர்சஸ் நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எப்படின்னா கான்செப்ட் வைஸான வீடியோஸ். ஏன் அப்படின்னா ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது, மேம் ஒரு சப்ஜெக்டை வந்து முடிக்கிறதுக்கே நமக்கு மினிமம் 3 months ஆகும். ஏன்னா சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஹோலாக, அதாவது எப்படின்னா நம்ம செமஸ்டரில் படிக்கக்கூடிய ஹோல் சாப்டர்ஸுமே உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டாக கொடுக்குறதுனால டெஃபினட்டாக 3 monthsல கம்ப்ளீட் பண்ண முடியாது. மேபி வேணால் நம்ம கான்செப்ட்ஸாக கொடுக்கலாமே அப்படிங்கும் போது தான் அப்போ நான் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா, அதாவது மினி கான்செப்ட் வீடியோஸாக கொடுத்துட்டோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிலபஸே எனக்கு தெரியாது, ஆனால் இந்த சிலபஸை படித்து நான் போஸ்டிங் வாங்கணும், அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா கிளாஸஸ், அதாவது கான்செப்ட் ரிலேட்டடான கிளாஸஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன் கையில் மெட்டீரியலையோ கொஷின் பேங்கையோ கொடுத்துட்டோன்னா என்னன்னே தெரியாமல் படிக்கிறதுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் எடுக்கக்கூடிய கிளாஸஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் படிக்கலாம். படித்து முடித்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜரு, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இதே தான். ஓகேங்களா? பட் இந்த வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா மேம், நான் அதனால் உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஓகே ஜஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கோம், சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த நாளை கணக்கு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சாலிடாக வந்து 30 days இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து 9th மார்னிங் 8:30க்கு தான் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம், பட் ஆனால் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ உங்களோட கோர்ஸ் பார்க்கும்போது சரி இதை கெட் பண்ணி, ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், மெட்டீரியல் A to Z பக்காவாக கொடுத்துருக்கோம்ப்பா, ஸோ இதை மட்டும் படிங்க, அதை தாண்டி கொஷின்ஸ் வெளியில் போகாது அப்படிங்கிற மாதிரியும் எங்கிட்ட கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் வாய்ஸ் நோட் கொடுத்துருப்பேன். அதுதான் உண்மையும் கூட. ஓகேங்களா? ஏன்னா நம்ம மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 100% வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் அதை மட்டும் படிங்க, அதுலேருந்து தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. இது வந்து நான் என்னென்னா லாஸ்ட் மந்த்துக்கு மெட்டீரியல் சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ நமக்கு டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால, ஏன்னா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் சாம்பிள் காப்பி அமுச்சு விடுவேன். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க, ஆனால் வித் ப்ரைஸோட தாமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸ் இன்சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இன்சார்ஜ். ஸோ அப்போ இதில் என்ன கேட்குறீங்கன்னா ரிப்பீட் ஆகுமானா, ரிப்பீட் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொஷின் பேங்க்லேயும் ஷார்ட் நோட்ஸ் இருக்கும், உங்களுக்கு மெட்டீரியல்லையும் ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். ஆனால் ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா மெர்ஜ் ஆகாது, சேமாக வராது. ஓகேங்களா? எல்லாமே செப்பரேட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே அப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸான்னு கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஷின் பேங்க்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 2 marks 16 marks வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம செமஸ்டரில் இன்ஜினியரிங் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் ரெஃபரன்ஸ் புக்கு, இதுதான் டெக்ஸ்ட் புக்கு, இதுதான் லோக்கல் ஆத்தர் புக்குன்னு சொல்லிட்டு நமக்கு புக்கோட நேமை கொடுப்பாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்தது அதில் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு சில பேருக்கு லோக்கல் ஆத்தர் புக்கு படித்தா தான் கிளியராக புரியும், சில பேருக்கு டெக்ஸ்ட் புக்கு தான் ஸ்டாண்டர்டு, ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக்ஸ் வச்சு படிப்போம். அதையும் தாண்டி அந்த செமஸ்டரோட எண்டில் எப்படி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், எல்லாம் கிளியர் பண்ணணுங்கிற ரீசனால் கொஷின் பேங்க்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கொஷின் பேங்க் என்ன அப்படின்னா,
உன்னால் எதை படிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் கொடுக்குறத படிச்சுக்கோ, கொஷினாக கொடுக்குறேன் படிச்சுக்கோ. 2 மார்க்கு 10 மார்க்கு 16 மார்க்காக நமக்கு கொடுப்பாங்க, 5 யூனிட்டையும் கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் படித்தா கூட டெஃபினட்டாக உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வாங்க முடியும்னு சொல்லிட்டு தான் கொஷின் பேங்க் கொடுப்பாங்க. ஸோ நானுமே என்னோடய பிளான் எப்படின்னா, மெட்டீரியல் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துட்டேன். ஆனால் மெட்டீரியலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மெட்டீரியல் படிக்க முடியும் ரொம்பவே, அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்பவே வந்து ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு யூனிட். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு யூனிட்டை பார்த்து தான் ஃபஸ்ட்டு பயந்தனே. ஐயோ ப்ரோக்ராமிங் பேப்பராக இருக்குது, ஸோ இது வந்து ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுமா என்னென்னு. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த யூனிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தியரி பேப்பர்ஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு சிஎஸ்சி ஃபேக்கல்ட்டிஸ் தான் சொன்னது, மேம் பசங்களால் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் மேம். ஸோ எல்லாமே தியரி பேப்பர், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு, அதாவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து தான் படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது, அவங்களாவே ஓன் நாலேஜில் கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ட்டில் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட்டே பண்ணது. ஓகேங்களா? இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தயங்கி நிற்கிறீங்க, மேம் படிக்கலாமா, படித்தா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடியே கூட விட்டுருங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நாளுன்னு பிளான் பண்ணிங்கன்னா கூட உங்கள் கையில் சாலிடாக 30 டேஸ் இருக்குமா. ஓகேவா? எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இந்த 30 டேஸில் இந்த போஸ்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 30 டேஸில் என்னோடய பெஸ்ட்டை எப்படி கொடுக்க முடியும், நீ அதை மட்டும் பாரு. உன்னோட பெஸ்ட்டுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா 3 நாளைக்கு ஒரு யூனிட்னு எடுங்க. சாலிடாக 30 நாள் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 நாளைக்கு ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்திங்கன்னா கூட கரெக்டாக 3 டேஸில் ஒரு யூனிட். ஓகேவா? அதுவுமே நீங்கள் எப்படி படிக்கணும்னா, இதை நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து மேம் எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லுங்கிறதுக்கு அவங்களுக்கும் நான் வாய்ஸ் நோட் கொடுத்துருக்கேன். பட் இப்போ எனக்கு நேற்றுலேருந்து எனக்கு அதிக என்கொயரிஸ், மேம் இது படிக்கலாமா, தென் அதில் எதை படிக்கிறது, இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை படிக்கலாமானா இப்போ நான் மெட்டீரியலே சஜஸ்ட் பண்ணலாமா. ஓகேங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, லாஸ்ட் மந்த் வரைக்கும் மெட்டீரியலை படிங்க, ஏன்னா A to Z அதில் தான் கவர் ஆகும்னு சொன்னேன். பட் இப்போ இருக்கக்கூடிய டியூரேஷனில் அதிக பேஜஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, கவர் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம ஹோல் மெட்டீரியலை தான் நம்ம என்னவா படிக்க போகிறோம், 2 மார்க் 16 மார்க்காக படிக்க போகிறோம். அந்த விதத்தில் கொஷின் பேங்க்கு உனக்கு இந்த மந்த்து உனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மந்த்து கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொஷின் பேங்க்கு தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ நீ ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 3 நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்னு எடுங்க, 2 நாள் தொடர்ந்து உட்காந்து படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஒரு நாள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ், அதாவது எப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சோர்ஸோட புக் பேக் கொஷின்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டு பாருங்கள், இதுக்கெலாம் ஆன்சர் தெரியுதா அப்படின்னு. மேம் கேட்க போகிறது MCQ கொஷின்ஸு, நீங்கள் என்ன மேம் 16 மார்க்லாம் படிங்க அப்படின்னா, தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, அந்த 16 மார்க்குள்ளேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக தியரி பேப்பருங்கிறதுனால அங்கே ரொம்ப ட்விஸ்டடாலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா. ஸோ பேசிக் டெஃபினேஷன் இது எல்லாமே கேட்பாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரே ஒரு டாபிக் படிக்கிற, இப்போ ஒரே ஒரு அல்காரிதம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து A to Z ஃபுல்லாக படிச்சுக்கோ. இப்போ டிக்ஸ்ட்ரா அல்காரிதம் அப்படிங்கிறது உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 16 மார்க் அப்படின்னா A to Z படித்தேன் அப்படின்னா அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி என்ன கொஷின் கேட்டாலும் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே தரவு பண்ணிட்டீங்கன்னா 10 யூனிட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஐயோ இதை நம்ம முன்னாடியே பண்ணாமல் போயிட்டோமே அப்படிங்கிற தாட்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த 30 டேஸ்க்குள்ளே எப்படி வந்து நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது. சரி மேம் நீங்கள் சொல்லிட்டீங்க 3 நாளைக்கு அப்படின்னா, எனக்கு 2 நாளில் நான் வந்து ஜஸ்ட்டு என்னால் 50% தான் கவர் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. 50% அப்படியே கவர் பண்ணிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆகிடுங்க. ஓகேவா? அப்படி பார்த்தா 10 யூனிட்டை டச் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு யூனிட்லேயும் 60% 70% முடிச்சிருக்கேனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த 60% உங்களால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் புரிஞ்சு படிங்கம்மா. ஓகேங்களா? நோட்ஸ் எடுக்கலாம் டைம் கிடையாது. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, அந்த இந்த ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா வேர்டு, அந்த வேர்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஓகேங்களா? இது வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது. இல்லை மேம் இப்போ என்னோடய கோர்ஸ் பற்றி டீட்டெயில் கேட்டிங்க தெரியுமா, அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கொஷின் பேங்க். ஓகேவா? நீ வேறு எதையுமே படிக்க வேணாம், 2 டேஸில் கொஷின் பேங்க் படி, 3rd டே டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுப்பாரு. ஓகேவா? நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஆப்ஷன். அதாவது மேம் நான் ஃபுல் சிலபஸையும் முடிச்சிடுறேன், ப்ராக்டிஸ் நான் ஓனாக எடுத்துக்கிறேன், டேரெக்டாக நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன்னா கூட ஓகே. அப்போ உனக்கு என்ன கிடச்சிரும்னா சிலபஸ் முடிச்ச ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண பசங்க இன்றைக்கி கொஷின் பேங்க் கேட்டு வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க என்கிட்ட. நான் அப்போ தான் எனக்கு என்னென்னா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எல்லாருமே ஆல்ரெடி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நான் நினச்சேன்.
பட் நேற்று வீடியோ பார்த்துட்டு இல்லை மேம் நீங்கள் கொஷின் பேங்க் கொடுங்க, கொஷின் பேங்கை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் பேர் காலையில் கேட்டுட்ருக்காங்க. அதனால தான் மேபி நம்மளோட கோர்ஸ் ரீச் ஆகிருக்கா ஆகலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் இதை உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியாகவே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அவங்க படிச்சிருக்காங்க, நம்ம படிக்கலை, நமக்கு தெரியாது, இவங்க அதிகம் படிச்சிருக்காங்க, அந்த இதெல்லாம் தூக்கி போடுங்க. ஓகேவா? உன்னோட சைடு 3 டேஸில் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா உன்னால் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ தூரம் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் படிக்க போகிறதில்ல, ஈவன் டிப்ளமோக்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் மிஞ்சி போனால் செப்டம்பர் வரைக்கும் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம கோர்ஸ் மூலமாக படிக்கிற பசங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஷின் பேங்க் வாங்கிக்கோ, 2 டேஸ் ஒரு யூனிட்கான கண்டென்ட் ஃபுல்லாக கவர் பண்ணு. கொஷின் பேங்க்லேயும் ஷார்ட் நோட்ஸ் கவர் ஆகிருக்கும். ஸோ அதையும் படிங்க, இதையும் படிங்க. படித்து முடிச்சுட்டு அந்த 1 டேயில் அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் 4 டாப்பிக்கான கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஷின் பேங்க்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கவர் பண்ணிவிட்டு அந்த 3rd டே வந்து ஃபுல் டெஸ்ட்டையுமே அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். இதுவும் மேட்ச் ஆகுமானா மேட்சே ஆகாதுப்பா. இந்த டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்கல்ல கொஷின்ஸ், அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறது தான் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அது கொஷின் பேங்க்கையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கொஷின் பேங்க் அப்படிங்கிறது உன்னோட ஹோல் சாப்டரை வந்து கொஷின்ஸாக 2 மார்க் 16 மார்க்காக கொடுக்குறது கொஷின் பேங்க்கு. அது நீ உன் ஹோல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது, கண்டென்ட் கம்ப்ளீட் பண்ணுறது தான் கொஷின் பேங்க்கு. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ்க்கு. மேம் நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையாவது படிச்சுக்கோங்களேன் மேம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதர் டெஸ்ட் பேட்சாக இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டச் பண்ணியிருப்போம். நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அங்கே கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை டெஸ்ட்டாகவும் அட்டன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா படிக்கவும் செய்யலாம். இப்போ நீங்கள் எதையுமே பண்ணாமல், மெட்டீரியலையும் படிக்காமல், கொஷின் பேங்க்கையும் படிக்காமல், கண்டென்ட்டே கவர் பண்ணாமல் நீ கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக ஆன்சர் தெரியாது. கீழே கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன், அந்த 2-3 லைனில் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் உனக்கு ஒன்றுமே புரியாதுப்பா. ஏன்னா அட்லீஸ்ட் உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு அல்காரிதம் அப்படின்னா அந்த அல்காரிதம்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் தானே இங்கே எக்ஸ்ப்ளனேஷனில் உனக்கு அது எப்படின்னு இப்போ ட்ரீயை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நோடை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அந்த ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா? இங்கே ஒரே வார்த்தையில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ அட்லீஸ்ட் அதை பற்றியான ஜஸ்ட்டு பேசிக்ஸாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ அதனால் சிஸ்டம் மேனேஜருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து டெஃபினட்டாக இதுக்கு முன்னாடி நீ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச் வந்து உன்னால் போட முடியும். ஓகேங்களா? இல்லை மேம் நீங்கள் அந்த கொடுக்கக்கூடிய 2000 கொஷின்ஸை படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீ படிக்கிறது எப்படி இருக்கும்னா, புரிஞ்சும் புரியாமல் மனப்பாடம் பண்ணி பைகாட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் வந்து கொஷின் பேங்க் மட்டுமாவது வாங்கி படிச்சிங்க அப்படின்னா 10 யூனிட்டை கவர் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி ஒன்ஸ் இப்போ நீங்கள் கெட் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து உங்களுக்கு 800. அப்போவே உங்களுக்கு 10 யூனிட் சாஃப்ட் காப்பி PDF அப்படியே அனுப்பிச்சிருவேன். ஸோ என்கிட்ட வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் 2 டேஸ் ஒவ்வொரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணு. 3rd டே ஓன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ, இல்லை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம ஃபுல் கோர்ஸாக இப்படி தாம்மா கொடுத்துட்ருக்கோம், மெட்டீரியல், கொஷின் பேங்க்கு, டெஸ்ட் பேட்ச்னு. ஆனால் எல்லாராலையும் இதெல்லாம் வாங்க முடியுமா அப்படிங்கிறதுனால தான் உங்களோட கன்வீனியன்ட், உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட கேப்பபிலிட்டி பொறுத்து நீங்கள் எது வேணாலும் கெட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதுலேயுமே நான் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணவங்க கரெக்டான ட்ராக்கில் போகிறாங்க. நான் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இந்த ஆங்கிளில் நம்ம அப்ரோச் பண்ணுறோமானா கரெக்டாக அதே மாதிரி மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு கொஷின் பேங்க் வாங்கி முடிச்சுட்டு இப்போ டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறாங்க. ஈவன் எனக்கு ஏதாவது டெஸ்ட்டு நான் டிலே பண்ணால் கூட கேட்குறாங்க, மேம் யூனிட் 2க்கான கொஷின்ஸ் இன்னும் நீங்கள் போஸ்ட் பண்ணல, யூனிட் 3க்கான கொஷின்ஸ் இன்னும் லான்ச் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து கரெக்டான ட்ராக்கில் வராங்க. பட் இப்போ கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் என்கொயரிஸாக கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் விட்டுருங்கம்மா. இதுக்கப்புறம் எப்படி வந்து படிக்கிறது, இந்த 30 டேஸாவது எப்படி பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.